வணக்கம் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாதாம் நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது எடுத்துப்போம் இல்லையா? அதை எடுத்துக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்து அதோடைய பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பொதுவாக பாதாம் எடுத்துக்கும் பொழுது எந்த டைப்பில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் நமக்கு எப்படி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் நமக்கு இது எப்படி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைக்கு முயற்சி செய்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பாதாமை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைவாக கிடைச்சி சீக்கிரமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பொதுவாகவே மூளை நரம்புகள் நல்லா செயல்படணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், மூளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நட்ஸ் அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் நட்ஸ் வகையில் வரக்கூடிய இந்த பாதாமை நம்ம எடுத்துக்கும் பொழுது மூளை நரம்புகள் நல்லா தூண்டப்பட்டு நமக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் சரியான நேரத்தில் சரியான அளவில் சுரக்கும். ஸோ இதனால் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் குறையும். அது மட்டும் இல்லாமல் பாதாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப அதிகப்படியான கெட்ட கொழுப்பு உடலில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே குறைச்சி நல்ல கொழுப்பாக மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் பாதாமில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆண்களுடைய விந்தணுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இல்லாததுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இந்த பாதாமை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் சரியாகும். இதனால் ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளமும் சரியாகும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய அயன் சத்து ரொம்ப அனிமிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருமுட்டை ப்ராப்பரான சைஸில் வளர்கிறதுக்கும் ரொம்பவே தேவைப்படுற ஃபோலிக் ஆசிட். நிறைய டாக்டர் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அதாவது கல்யாணம் ஆக போகிற கப்புள்ஸ் ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. ஒரு 30+ தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது இல்லையா இப்போல்லாம்? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ப்ரெக்னென்சி இன்னும் கொஞ்சம் டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கும் பொழுதும் சரி, இல்லை நீங்கள் குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கனாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சத்து மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தான். ஏன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் ஒரு பெண்ணுடைய உடலில் குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுடைய கருமுட்டையில் பாதிப்புகள் ஏற்படலாம், வளர்ச்சி குறையலாம். அப்படியே சரியான சைஸில் வளர்ந்தாலும் அது ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை இல்லாத கருமுட்டையாக இருக்கலாம். அப்படியே அந்த கருமுட்டையில் ஒரு கரு உருவாச்சுன்னா கூட ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் முதுகெலும்பில் பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நமக்கு டாக்டரை ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட அதை தொடர்ச்சியாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு 6 to 7 மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுகின்ற இந்த ஃபோலிக் ஆசிட் அமிலம் இந்த பாதாமில் நமக்கு இயற்கையாகவே கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த பாதாமை ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம், ஆண்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம், பெண்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம், எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஒரு நாளைக்கு ஒரு 10 பாதாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிறது தான் சரியான முறை. நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் சும்மானே சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அது டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை நம்ம உடல் உறிஞ்சுறதுக்கு நேரம் ஆகலாம். இல்லை சில சமயத்தில் அது ஜீரணமாகாமலே நமக்கு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது நமக்கு சாப்பிட்டும் பலன் இல்லாமல் போயிடும். அதனால் பாதாம் பருப்பை எப்போவுமே இரவில் ஊற வச்சு மறுநாள் காலையில் நல்லா அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு சாப்பிட்றது தான் நல்லது. நிறைய பேர் சாலடில் கூட நம்ம துருவி போட்டு சாப்பிடுவோம். ஸோ துருவி போடும்போது அது ஓரளவுக்கு நம்ம சாப் பண்ணிடுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சு சாப்பிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி நாள் இரவே பாதாம், வால்நட், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட், ட்ரை நட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து மறுநாள் காலையில் ஒரு ஸ்மூத்தியாக நம்ம நல்லா அரைச்சி இதை எடுத்துக்கலாம். வெறும் பாதாம் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அதர் நட்ஸையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கும் பொழுது பாதாம்லேருந்து கிடைக்கக்கூடிய பலனும் அந்த மற்ற நட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பலனும் ஒரு சேர்ந்து சீக்கிரமே நமக்கு ப்ரெக்னென்சி நேச்சுரலாகவே கன்ஃபார்ம் ஆயிரும். இது நம்மளுடைய தோழிகள் நிறைய பேருக்கு லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள் தான்.
நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், ஐயுஐ வரைக்கும் போயிட்டேன், ஐவிஎஃப்க்கு எனக்கு வந்து மனசு வரலை, ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணி குழந்தை பெறுறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அதனால் நான் ஐயுஐ வரைக்கும் போயிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சிஸ்டர். ஆனால் 1 மாதம்தான் இந்த நட்ஸு ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரே மாதத்தில் எனக்கு கர்ப்பம் வந்து உறுதியாயிடுச்சுன்னு சொன்ன தோழிகள் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் இந்த நட்ஸ் நமக்கு கொடுத்துரும். அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடியவங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே தேவையான இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் வந்து செலுத்துறதுக்கு, நரம்புகளை வந்து நல்லா தூண்டுறதுக்கு இந்த நட்ஸ் ஜூஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நட்ஸ் ஜூஸ் வந்து எல்லாராலையுமே குடிக்க முடியாது, சிலருக்கு அது வந்து பிடிக்காமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடியவங்க பாதாம், வால்நட் மட்டும் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து ஒரு நாளைக்கு 10 எடுத்துக்கோங்க. வால்நட் வந்து 1 எடுத்திங்கனாலே போதுமானது. ஏன்னா அதுலேயும் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து வால்நட் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் பாதாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது ஒரு மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும்போது என்னென்ன வித்தியாசங்கள் உங்கள் உடலில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு சின்ன வேலை செய்யணுன்னா கூட எழுந்து போகணுமா செய்யணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் டக்கு டக்குன்னு உங்களால் வேலைகளை வந்து செய்ய முடியும். அதே போல் ஜாயின்ட் பெயின்ஸ் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஆனால் 1 மந்த் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பாதாம் சாப்பிடும்பொழுது அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியாகிறத கண்கூடாக பார்க்க முடியும். அதே போல் ஸ்கின்ல எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து பேட்சியாக இருக்குது, அங்கங்கே வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, கழுத்துக்கிட்டலாம் வந்து கருப்பாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தொடர்ச்சியாக பாதாம் எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து சரியாகும். உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்ததுனாலும் மேலே க்ரீம் பூசுறதை விட நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும். இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம், சீட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறோன்னும் பொழுது தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா நட்ஸ்லேயும் சீட்ஸ்லேயும் ஃபைபர் அதிகமாக இருக்கும். அந்த ஃபைபரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடல் வந்து ரொம்பவே அதிகமான எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம தண்ணி சரியாக குடிக்கலைன்னா உடலுக்கு எதிர்மறையான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நட்ஸு சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் வந்து அப்பப்போ வெளியேறதுனால நம்ம உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், சீக்கிரமே கர்ப்பமும் உறுதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரியே பாதாம் அண்ட் நட்ஸ் வந்து எடுத்து பாருங்கள். நிச்சயமாக 1 மாதத்திலே வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.